வணக்கம் நண்பர்களே. குருவாக குருவே துணை. இந்த எண்களை பற்றி சில விஷயங்களை நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்கள் தனித்தன்மை வாய்ந்து தனித்தன்மையோடு செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அப்ப எண்கள் எந்த மாதிரி வேலை செய்கிறது என்பதை நாம் ஒரு நம்பருக்கு இன்னைக்கு நம்ம பலன்களை தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? அப்ப எந்த நம்பர் நமக்கு எந்த மாதிரி விஷயங்களை நமக்கு கொடுக்கல அப்படின்றத நம்ம தெரிஞ்சு அதற்கு தகுந்தாற்போல் நம்ம நம்பர்களை கையில வைத்திருந்தா அதை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய லக்கி நம்பர் எதை அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்பர்களை எடுத்து பயன்படுத்துவது சால சிறந்தது. சரிங்களா? அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே 44. அப்ப இந்த 44 அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வரக்கூடாது, எந்த இடம் சார்ந்து வந்தால் எப்படி பிரச்சனைகளை தரும் என்பதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது இந்த 44 அப்படின்ற நம்பர் ஒரு தொழில் ஸ்தானத்துல வந்துச்சு அப்படின்னாக்கும் எல்லாமே இருக்கும் நம்மளை சுத்தி. அதாவது தொழில் ரீதியாக அனைத்து விஷயங்களும் நமக்கு இருக்கும். ஆனா நம்மளால அதை பயன்படுத்த முடியாது. அப்ப தொழில் இருந்தாலும் நம்ம வேலை செய்யறதுக்கு அங்க ஒரு உற்சாகத்தை கொடுக்காது. நம்ம ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க முட்டுக்கட்டையாகவும் தடைகளை ஏற்படுத்தி கொண்டேதான் அங்க இருக்கும். அப்ப இந்த 44 அப்படின்ற நம்பர் ஒரு சொத்து ஸ்தானத்துல வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் சொத்து இருந்தும் நமக்கு பயன் இல்லை. அதாவது சொத்து இருக்கும், அடுத்தவங்க பயன்படுத்திக்கிட்டு நம்ம சொத்தையே அடுத்தவங்க பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்காது. அப்ப இந்த 44 அப்படின்ற நம்பர் எந்த இடத்தில் வருகிறதோ அதை சார்ந்த பிரச்சனைகளை அங்கே அந்த ஜாதகர் சந்திப்பார். யார் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜாதகர், அந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய ஜாதகர் சந்தித்தே தீர வேண்டும். அப்ப அந்த எண்கள் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னாக்கும் அதை நாம் கையில வச்சிருந்தோம்னாக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப நம்ம அந்த நம்பரை கையில வச்சுக்கிட்டே நம்ம அடுத்தடுத்து அப்படின்னு போனீங்கன்னாக்கும் இங்க போக முடியாது, போக விடாது முதல்ல. அப்ப ஒரு போன் நம்பர் அப்படின்றது ஓகே. நம்ம வைத்திருக்கக்கூடிய வண்டி நம்பர், ரொம்ப பேரு வண்டி நம்பர்கள்ல இந்த 44 அப்படின்ற நம்பர் வாங்கியிருப்பாங்க. இந்த 44 அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இருந்தும் பயன் இல்லை. இது பெரிய பெரிய ஆட்கள் வாங்கி வைத்திருப்பாங்க. அதாவது இந்த நம்பர் சாதாரணமா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. குறைந்தபட்சம் 40,000 ரூபாய் உங்களுக்கு காருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் கட்டி தான் நம்ம எடுக்கணும். அந்த பணம் கட்டி எடுக்கக்கூடிய நம்பர் நமக்கு சாதகமாக இருந்தால் சந்தோஷம், அது நமக்கு பாதகமாகவே மாறும். அதாவது தன்னுடைய காசுலேயே தானே சூனியம் வச்சுக்கிறது. அப்ப இந்த 44 அப்படின்ற நம்பரை நாம் முற்றிலும் அவாய்ட் பண்ணிக்கணும். இது வைத்திருக்கக்கூடியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த விஷயம் 100% வேலை செய்கிறதா இல்லையா என்பதை அவரை தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த 44 அப்படின்ற நம்பர் அருமையாக அங்க வேலை செய்வதுதான் முக்கியம். அந்த நம்பர் தான் வேலை செய்யுதா அப்படின்றத அவங்க முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை நம்ம போய் எடுத்துக்கிட்டு போறோம், ஒரு வண்டியவே எடுத்துக்கிட்டு ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னாலும் அந்த வேலை அங்க நடைபெறாது. தடைகளை கொடுத்து ஒரு முறைக்கு இருமுறை நம்ம போக வேண்டிய சூழலை அங்க உருவாக்கி, இப்படி இந்த ஒவ்வொரு இடத்திலையும் இந்த 44 அப்படின்ற நம்பர் அடுத்து நம்ம ஒரு பாஸ்வேர்ட் எண்களாக பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் அதாவது டேக்ஸி நம்பர், இதை நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப செய்யறாங்க. அப்ப ஏடிஎம் பின் நம்பரை இவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னாலும் பணம் எடுத்து கைக்கு வந்தாலும் இவர் தேவை என்னவோ அதற்கு செலவு செய்ய முடியாது. இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் இந்த 44
முதல் ஓனர், இரண்டாவது ஓனர் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய எண்களை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஏதோ நம்பர் நம்ம வந்து எடுத்தோம், போட்டோம், வச்சோம், போறோம், வர்றோம் அப்படின்ற மாதிரி செய்ய வேண்டாம். ஒரு விஷயம், ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்னாக்கும், 2 வீலர் எடுக்கணும்னாக்கும் 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணணும். அந்த 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணாலும் நமக்கு நன்மையாக இருந்தால் அந்த வண்டி வந்த பிறகு மிக சூப்பரா இருக்கும். அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம போகணும். அதுவே நம்மளுக்கு ஆகாத நம்பரா வந்துருச்சு அப்படின்னாக்கும் வண்டி வந்த நேரம் தான் நமக்கு மேலே இருந்தாலும் கீழே தள்ளி விட்டு. அப்ப அந்த மாதிரி விஷயங்களை இதற்கும் தனியா நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை நம்ம வந்து செலவு பண்ணி நம்பர்கள் எடுப்பதற்கு ஒரு ஆடியோ விஷயம் போனீங்கன்னா நம்ம நம்பர் வேணும் அப்படின்னாக்கும் அதற்கு தனியா நீங்க வந்து பணம் கட்டணும். அந்த பணத்தை நம்ம கட்டி நமக்கு உண்டான விஷயங்களை, நம்மளுடைய நம்பர்களை தேர்வு செய்து எடுப்பது சிறப்பு. இந்த நம்பர் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் அங்க வந்து கிடைக்கல அப்படின்னாக்கும் நீங்க என்ன நம்பர் அங்க போயிட்டு இருக்குதோ, அதாவது நம்பர்கள்ல இப்ப முதல்ல ஒரு 2000 3000 போகுது சார், நீங்க கொடுத்திருக்கிறது எனக்கு வந்து 6000 மேல 7000 மேல கொடுத்துருக்கீங்க. இந்த நம்பர் வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் ஆயிடும். எனக்கு இதற்கு நான் என்ன செய்யறது, எனக்கு புரியலையே, என்னுடைய நம்பர் அங்க கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் நீங்க எதையுமே நினைக்க வேண்டிய, நீங்க நம்பர் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்க என்ன நம்பர் உங்களுக்கு போயிட்டு இருக்கு, அதாவது நாங்க எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த எண்களில் அங்க வந்துச்சு அப்படின்னா நீங்க அதை வந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் எடுக்க முடியல அப்படின்னாக்கும் அங்க என்ன நம்பர் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்ப 2000 3000 உங்களுக்கு நம்பர் போயிட்டு இருக்கு சார், இதுல ஏதாவது எனக்கு நம்பர் சொல்லுங்க சார் அப்படின்னாக்கும் அதற்கும் உங்களுக்கு இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய, அதாவது ஆன்லைன்ல போயிட்டு இருக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பர், அதுல உங்களுக்கு உண்டான நம்பர்களை நாம் தேர்வு செய்வது. அதாவது ஜாதகம் பார்த்து நீங்க உடனே நம்பர் வண்டி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கும் ப்ரொசீஜர் கரெக்டா உங்களுக்கு வந்துடும். நீங்க ஜாதகம் இப்ப பாக்குறீங்க, இன்னொரு 2 வருஷம் கழிச்சு நீங்க வந்து நம்பர் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கும் அதற்கு நீங்க வந்து இந்த நம்பர் எடுக்கிறதுக்கு மட்டும் நீங்க வந்து ஃபீஸ் கொடுத்துட்டு அந்த நம்பர் சொன்னோம்னா நீங்க அந்த நம்பரை புக் பண்ணிக்கலாம். அது நீங்க என்ன நம்பர் அங்க போயிட்டு இருக்கோ அந்த நம்பரை நீங்க சொல்லணும். இப்ப 2000 3000 போகுது சார் அப்படின்னாக்கும் அதுல இருக்கக்கூடிய நல்ல எண்களை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்ப அந்த நம்பரை நீங்க புக் பண்ணி நீங்க வந்து தாராளமாக உங்க வண்டிக்கு எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கும் நமக்கு கொடுத்த நம்பர் இந்த நம்பருக்கு அப்புறம் நமக்கு எந்த நம்பருமே இருக்காதுன்னு தெரியுது, அதனால நம்ம வந்து எப்படி வண்டி எடுக்கிறது அப்படின்னு ரொம்ப பேர் குழப்பத்தெல்லாம் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தயவு செய்து நினைக்க வேண்டாம். உங்களுக்கு உண்டான நம்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நாங்க கொடுத்திருக்கக்கூடிய நம்பரும் சரி, அடுத்து நீங்க ஆன்லைன்ல போயிட்டு இருக்கக்கூடிய நம்பரும் சரி, அந்த நம்பரை நீங்க சொன்னாதான் நாங்க வந்து அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய நல்ல எண்களை எடுத்து அதை நீங்க எப்போ வேணும்னாலும் ஒரு 5 வருஷம் கழிச்சோ இல்லை 10 வருஷம் கழிச்சுனாலும் நீங்க வந்தீங்க அப்படின்னா அதற்கு உண்டான கட்டணத்தை செலுத்திங்களுக்கும் அந்த நம்பரை உங்களுக்கு எடுத்து சொல்லும். அந்த நம்பரை நீங்க தாராளமாக இப்படி எண்கள் அப்படின்றது நம்ம கூடயே சுத்தி கொண்டே இருக்கு. வண்டி எடுத்தாலும் அந்த நம்பர் தான் போகுது. அடுத்து நீங்க வந்து பொன் நம்பர் எடுத்தீங்கன்னாலும் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. இதுல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிலை அளவு ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த, அதாவது டோர் நம்பர் அப்படின்ற விஷயத்தை எடுக்கிறாங்க. அந்த டோர் நம்பர் அப்படின்றது நமக்கு அது வந்து வேலை இல்லை. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிலை அளவுகள் தான் நமக்கு வந்து வேலை செய்யும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் நம்ம வந்து வீடு கட்டுறாங்க அப்படின்னாக்கும், ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னாக்கும் வீடு வேலை செய்யும். அந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவங்க வந்து ரசீது போட்டா தான் நம்பர்கள் கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க 5 வருஷம் ஆனாலுமே ரசீது போடுறதில்லை. அப்ப அந்த நம்பர் எப்படி அவங்க வேலை செய்யும். அப்ப அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிலை அளவுகளை நாம் சரியாக துல்லியமாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த வீட்டுல இருந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ள போனா எப்படி இருக்கிறது, நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டோம்னா நம்மளுக்கு மனநிலைகள் எப்படி இருக்கிறது. ஒவ்வொருத்தவங்க வெளியே இருந்தாலும் மன குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதே வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னாக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுச்சு. அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய அந்த நிலை அளவுகள் எக்ஸாக்டா கரெக்டா இருக்கும். அதே வீட்டுல இருக்கக்கூடிய நிலைகள் அங்க சரியில்லை, அளவுகள் சரியில்லை அப்படின்னா வெளியே எவ்வளவுதான் திருப்தியா நிம்மதியா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்த செகண்ட்ல அங்க வந்து உட்காரடா மனம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அப்படியே என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்ற ஒரு திங்கிங் அங்க வந்து போய்கிட்டே இருக்கும்.
அப்ப அதனால இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுடைய இந்த ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்கலை ஜோதிடத்துல கரெக்டா நம்ம வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். இந்த எண்கள் மூலமாக எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்பதுதான் நம்ம இந்த வீடியோக்கெல்லாம் நம்ம வந்து போட்டுருக்கோம். சரிங்களா? அப்ப இந்த வீடியோக்கெல்லாம் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது திருப்பூரில் ராஜலை மற்றும் பார்வதி ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.